ஹை தமிழ் வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அடுத்ததாக என்ன எக்ஸசைஸ் செய்ய போகிறோம்னு பார்த்தோன்னா ரன்னிங் ஒர்க் அவுட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரன்னிங் ஒர்க் அவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு தேவைப்படுற, அதாவது ஆர்மி செலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன்னிங் ஒர்க் அவுட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை ஏன் நம்ம பார்க்குறோன்னா, போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணுற சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக எந்த மாதிரியான சீரீஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒர்க் அவுட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ரன்னிங் ஒர்க் அவுட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 1600 மீட்டர் ரன்னிங் ஒர்க் அவுட்டை நான் உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரன்னிங் ஒர்க் அவுட்டை என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த 1600 மீட்டர் ரன்னிங்ஸ் வந்து நம்ம ஓட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூரில் இருக்கிற கோட்டை கோவிலில் இருக்கும். இந்த கோட்டை கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மதில் சுவல் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய தேசிய கொடி ஏற்றுற ஒரு இடம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த இடத்த ரீச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 1600 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். என்னால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சவரையும் 4 நிமிஷத்துக்குள்ளே அதை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இப்போ நான் பார்க்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸசைஸை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தேன். அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து ரீச் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி பார்க்குறேன், முடியும் தான் நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பார்க்குறேன். அதை வந்து நான் ஓடும் போது எனக்கு இந்த கேப் இருந்த வாசி என் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வருது, ஓடும் போது என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சவரையிலும் ஒரு லைவாக உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஓடுறதே வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஓட கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் மொபைலை வந்து கையில் பிடிச்சிட்டு ஓட முடியுமான்னு சரியாக தெரில. அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கான இந்த எக்ஸசைஸை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3. ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓடுவேன். இருந்தாலும் பேசும்போது தான் கொஞ்சம் மூச்சு வாங்குது. இப்போ தான் கொஞ்சம் பாடியும் அண்டு டோவும் வந்து பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸசைஸ்ன்ற பேரில் ஸ்குவாட் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருந்தேன். அதனாலேயும் கண்டிப்பாக வலிக்கலாம்ல வந்துச்சு. இன்னொரு 500 மீட்டர் தான். என்ன ஒன்று கை தான் மொபைலை பிடிக்கிற வாசி வலிக்குது. அதுவும் இல்லாமல் பேசும்போது ரொம்ப மூச்சு வாங்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நாள் தான் என்னோடய ட்ரைனிங்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி செலெக்ஷன்ஸுக்காகவும் எனக்கு வந்து இராணுவத்தில் சேரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ வந்து இதுமாரி தான் நான் அதிகமாக ஓடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த செலெக்ஷன்ஸ் மிஸ் ஆன வாசி தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுதான் நம்ம தேசிய கொடி ஏற்றுற இடம். அதாவது வேலூர் கோட்டை கோயிலையே தேசிய கொடி ஏற்றுற இடம். அது ஒன்று தான். அது ஒன்றுன்னு இல்லை, நிறைய இடம் இருக்குது. நான் கூட 1000 அடி மலை மேலே வந்து தேசிய கொடி ஏற்றுவோம். கிட்ட வந்துட்டோம். ஓகே, சரிதா. உண்மையிலேயே ரொம்ப கேப் விட்ட பெரிய பிரச்சனை போல இருக்கு. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் கேப்பு. ஒன்றுமே முடியல. இருந்தாலும் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணன்னு தெரில. எப்பவுமே ரன்னிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பிறகு உடனே இதுமாரி வந்து உட்காராதீங்க. இதுமாரி உட்காந்திங்கன்னா நிறைய இடத்துல மசில்ஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும். மசில்ஸ் பிடிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தயவு செஞ்சு ரன்னிங் ஒர்க் அவுட் முடிச்சா இந்தமாரி உட்காராதீங்க. நான் இன்றைக்கி ஒரு நாள் தான் உட்காருவேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சரியா என்னால் பேசக்கூட முடியலையே, மூச்சு கூட விட முடியல. எனக்கே இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஓகே, என்னோடய டார்கெட் படி 5 நிமிஷத்துக்குள்ளே இதை நான் ரீச் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இன்னும் கூட அந்த ஃபார்ம் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஒன் சைடு வந்து நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற ஐடியாவே இல்லை. இந்த ஷூட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் இங்கே கிரிக்கெட் விளையாட வந்திருந்தேன். சரி, நிறைய ஒரு 3 ஃப்ரெண்டு கேட்டுருந்தாங்களே, ரொம்ப நாளாக வந்து டாபிக் பற்றி கேட்டுருந்துருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பண்ணால், நான் என்னோடய காஸ்ட்யூமே ஒரு மிஸ்டேக் தான். இன்னும் கேட்டால் நான் வந்து ரன்னிங் ஷூட்ஸே போடல. அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்கு மெட்டீரியலான ஜீன்ஸ் தான் போட்டுன்னு வந்தேன், டிஷர்ட்ஸ் போட்டுன்னு வந்தேன். இதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பீட் வேரியேஷனில் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க. அடுத்த டைம் நான் பண்ணவும் மாட்டேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் நான் ரீச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரீச் பண்ணியிருந்தேன்னா பர்ஃபெக்டாக தான் இருக்கேன்.
ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 200 மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீலிங்ஸும் தெரியல, ஏதோ நார்மலாக ஓடுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடுறோம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம். ஒரு 200லேருந்து 300 மீட்ரு வரலாம் எந்த பிரச்சனையும் வரல. அடுத்து ஒரு 500 மீட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராப்ஸு அந்த ஸ்குவாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் போக வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து ஓவராக இருக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இந்த ப்ராப்ளம் அவ்வளோ வந்தது கிடையாது. ஆனால் வந்து வயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா வந்து அதுக்கப்புறம் ஆயிடுச்சு முதுகு இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த முதுகு வந்து ஜாயின்ட்ஸு அந்த அப்படியே எப்படி சொல்கிறதுனா கழிண்டி வீந்துடுற மாதிரி ஒரு வலி இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பிகினராக வரவங்களுக்கு வந்து இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே வந்து டச்சு விட்டுட்ட வாசியோ நான் தெரில. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இருந்துச்சு. இப்போ தான் ரிலாக்ஸ் ஆச்சு. ஓகே, இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரன்னிங் ஒர்க் அவுட்டை நான் உங்களுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு தகுதி அற்றவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் டிஸ்லைக் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சுப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரன்னிங் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓடிட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கான வார்ம் அப்ஸ் எல்லாம் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கரெக்டான வார்ம் அப்பே பண்ணலை. அதுதான் பெரிய பிரச்சனையாக தான். நான் சரியான வார்ம் அப் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான வார்ம் அப் இருக்கணும். அந்த வார்ம் அப் இருந்தால் தான் அந்த எக்ஸசைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து தெளிவாகவும் பெட்டராகவும் செய்ய முடியும். அந்த வார்ம் அப்பே நான் பண்ணல. ஓகே, வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? என்னால் மூச்சு கூட சரியாக விட முடியல. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்கலாம் இருக்குது. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. நம்ம இந்தியன் ஃப்ளாகுக்கு ஒரு சல்யூட் கொடுங்க. நடக்கிறா இருக்கியா? நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாக். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்காகவும் இவருக்காகவும் தான். இவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, உயிரே கொடுக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். ரன்னிங்கை பற்றி நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றா தெளிவாக டீட்டெயிலாக என்னால் முடிஞ்ச வெல்லம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.